வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் சைட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் போர்டு ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயிண்ட் ஒர்க் எல்லா ஒர்க்குமே நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அதேமாதிரி சுவிச்சஸ் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் டோட்டலாகவே லிஸ்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா, சுவிச்சஸ் எல்லாமே டோட்டலாக இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாக்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுவிச்சஸ் போர்டு எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, அடுத்து சுவிச்சஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சுவிச்சஸ் எல்லாம் என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னைடர் தான் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி பாக்ஸ் வச்சதும் பார்த்தீங்கன்னா, ஸ்னைடர் தான் வச்சிருப்போம். அதேமாதிரி பிளேட்டும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்னைடர்லேயே சொல்லி வாங்கியாச்சு. ஸோ நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம லெக்ரானில் யூஸ் பண்ணியிருக்கோம். நோரிசஸ், லிசா, கோல்டு மெடல் அந்த மாதிரி சுவிச்சஸ் தான் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்னைடரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் முதல் டைம் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க, அந்த ஸ்னைடரில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்னைடரில் நம்ம சுவிச்சஸ் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணல. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளேட்லேயும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பிளேட் ஓரளவுக்கு ஓகே டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ சுவிச்சஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டைட்டாக தான் இருக்குது. ஸோ சுவிச்சஸ் எல்லாமே நம்ம ஆன் பண்ணி லைட் எல்லாமே சார்ஜ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமே தான் தெரியும். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் சுவிச்சஸ் எல்லாம் எப்படி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லை ஏதாவது கம்ப்ளைண்ட் வருதான்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சுவிச்சஸ் எல்லாமே நம்ம டோட்டலாகவே லிஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோரில் எல்லாமே டோட்டலாக லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் தான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகல. ஸோ செகண்ட் ஃப்ளோரும் தேர்ட் ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா பிரேமர் ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் செகண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம சுவிச்சஸ் எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் எல்லாமே டோட்டலாக எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சுவிச்சஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிளேட்டை நம்ம லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மற்ற சுவிச்சஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம லைன் எல்லாமே கொடுத்துட்டு லைன் எல்லாமே ஆன் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வரைக்கும் ஸ்னைடர் சுவிட்ச் ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீலர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லிஸ்ட் எல்லாமே கொடுத்தாச்சு, மெட்டீரியல் எல்லாம் டோட்டலாக வாங்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒர்க்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3 வீடு இருக்குது. 3 வீட்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணிட்டு எல்லாமே லூப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லூப்பிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லூப்பிங் முடிச்ச உடனே ஒவ்வொரு வீடாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து லோட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். 3 வீட்டுக்குமே நம்ம டோட்டலாக லோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஒரு வீட்டில் வந்து நம்ம டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோட் பண்ணிட்டு அது எல்லாமே லூப்பிங் பண்ணிட்டோம். லூப்பிங் பண்ணிட்டு ஒவ்வொரு போர்டும் நம்ம ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 வீட்டுக்குமே சுவிச்சஸ் எல்லாமே லோட் பண்ணியாச்சு. நோட் பண்ணிட்டு எல்லா போர்டுமே நம்ம லோட் பண்ணி லூப்பிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அதேமாதிரி சீலிங் ஹவுஸ் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சலாம் அப்படின்னு சொல்லி 3 வீட்டுக்குமே அதுவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ சுவிச்சஸ் எல்லாமே லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு வீடாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் வீடு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம், ஸோ ஹாலு, கிச்சனு, டைனிங்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீட்டில் மட்டும் நம்ம எல்லாம் போர்டுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒரு வீடு நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மீதி 2 வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா லூப்பிங் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து மீதி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்னைடர் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கம்பெனி எப்படி இருக்குது, ஸோ இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடியோ எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.